அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நான் பேச போகிற டாபிக் என்ன அப்படின்னா லிக்கோரியா அப்படின்ற வெள்ளைப்படுதல் பற்றி பார்ப்போம். இது மோஸ்ட்லி மெனோஆர்க்குக்கு முன்னாடியும் இருக்கும், மெனோபாஸ்க்கு முன்னாடியும் இருக்கும். ஏன் அந்த டைமில் மெயினாக வருது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஹார்மோன் இம்பேலன்ஸாக இருக்கும். அப்போ பாடியோட பிஹெச் இம்பேலன்ஸாக இருக்கும். அதனால் நம்மளுக்கு அந்த மாதிரி அசிடிக்காக மாறிடும் பாடி. ஸோ அப்போ நம்மளுக்கு வெள்ளைப்படுதல் இருக்கும், அரிப்பு இருக்கும், இதெல்லாம் இருக்கும். சரி, ஓகே. இதுக்கு இப்போதைக்கு சிம்பிளான ஹோம் ரெமெடி சொல்கிறேன், இதை ஃபாலோ பண்ணுங்கள். ஓகேங்களா? இப்போ ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 1 வீக்குக்கான ட்ரீட்மெண்ட் சொல்கிறேன். காலையில் எழுந்தவொடனே ஒரு ஸ்பூன் விளக்கெண்ணெய், சின்ன ஸ்பூன்லேயே ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க. நீராகாரத்தில் கலந்து காலையில் வெறும் வயிற்றில் குடிச்சிடுங்க. குடிச்சிட்ட பிறகு ஒரு 1 ஹவர் கழித்து கரிசலாங்கண்ணி ஜூஸ், வெள்ளை கரிசலாங்கண்ணி ஜூஸ் எடுத்து இலையை நல்லா அரைச்சி வடிகட்டி ஒரு 30 to 50 ml எடுத்துக்கோங்க. போதும். ஒரு 30 ml எடுக்கிறீங்கனாலும் பரவாயில்ல. அதில் ஒரு 2-3 ட்ராப் லெமன் ஜூஸை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை ஃபஸ்ட்டே வடிகட்டிடுங்க. வடிகட்டிட்ட பிறகு இந்த லெமன் ஜூஸை ஒரு 2 to 3 ட்ராப்ஸ் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா குடிங்க. ஏன்னா ஜென்ரலாக புளிப்பு சாப்பிட்டிங்கன்னா அரிப்பு அதிகமாகும். பட் லெமனில் அந்த விஷயம் அவ்வளோவா இருக்காது. ஏன்னா நீங்கள் அசிடிக்காக தான் சாப்பிடுவீங்க, பாடியில் அது உள்ளே போகும்போது அல்கலினாக மாறிடும். ஸோ அதனால தான் நான் உங்களுக்கு இந்த இடத்துல லெமன் ஜூஸ் ஒரு 2 to 3 ட்ராப்ஸ் ஆட் பண்ண சொல்கிறேன். அதுக்கப்புறமா டிஃபன் சாப்பிட்ருங்க. 8 o'clock 9 o'clock சாப்பிட்டு முடிச்சோடனே ஒரு 11 o'clock வெண்பூசணி ஜூஸ் குடிங்க. அதாவது சதையோடையும் விதையோடையும் சேர்த்து அரைச்சி தோல் மட்டும் நீக்கிடுங்க. தோலோடையும் சேர்த்து குடிக்கலாம். பட் தோலோடு சேர்த்தும் போது அது ரொம்ப திகட்ட ஆரம்பிச்சிடும். அதனால் உங்களுக்கு குடிக்க கஷ்டமாக இருக்குன்றதுனால தோலை எடுத்துகிட்டு நீங்கள் அந்த சதையோடையும் விதையோடையும் போட்டு அரைச்சி அந்த வெண்பூசணி ஜூஸ் குடிங்க. இது கண்டினியூஸாக ஒரு 1 வீக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வேறு என்ன பண்ணலாம் அப்படின்னா, நைட் தூங்கும்போது தொப்புளில் ஒரு 2 to 3 ட்ராப்ஸ் விளக்கெண்ணெய் வச்சுட்டு தூங்குங்க. அதே மாதிரி யூரின் போகும்போதெல்லாம் அந்த இடத்த திரிப்பலா பவுட்ரு ஒரு 1/2 ஸ்பூனும் விரலி மஞ்சள் தூள் ஒரு 1/2 ஸ்பூனும் போட்டு சுடுதண்ணி, வெதுவெதுப்பான சுடுதண்ணியில் இது 1/2 ஸ்பூன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த இடத்த வாஷ் பண்ணிவிடுங்க. வாஷ் பண்ண பிறகு திருப்பி வாட்டரை ஊற்றி வாஷ் பண்ண வேண்டாம். இதை வாஷ் பண்ணிவிட்டு அப்படியே வந்துடுங்க. இதை முடிஞ்ச வரைக்கும் ஃபாலோ பண்ணுங்கள். ஃபாலோ பண்ணிவிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.